எனக்கு வந்தவுடன் ஒரு பரவசமான ஒரு சூழல் எனக்கு வாய்த்தது. நான் எட்டயபுரத்தில் பாரதியார் வீட்டை, அவர் பிறந்த வீட்டை என் வாழ்நாளில் இன்றைக்குத்தான் முதலில் நான் அந்த அனுபவத்தை பெற்றேன். எந்த ஒரு பெரிய திட்டமிடுதலும் இல்லாமல் மிக இயல்பான நிலையில் வாய்த்த அந்த வாய்ப்பை ஏற்படுத்திய அன்பு சகோதரர் காளிதாஸ் அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றி அறிதல். இன்னும் ஒரு மன நெகிழ்வான ஒரு விஷயம், 1330 குறளையும் ஒரு குழந்தை மனனம் செய்து இந்த மேடையில் அரங்கேற்றினாள். எனக்கு அவரை யார் இப்படி பயிற்சி செய்திருப்பார்கள் என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிருந்தா என்கின்ற மாணவியை உருவாக்கிய தமிழாசிரியர் ராஜசேகரன் அவர்கள் பற்றிய ஒரு குறிப்பு எனக்கு கிடைத்தது. நான் 2 பேரையும் ஒரு தமிழாசிரியராக நின்று எப்படி பாராட்டுகிறேன் என்றால், 40 குறள்களை மனப்பாடம் செய்தால் 2 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதுவும் தமிழ் வாத்தியார் 100 மதிப்பெண்கள் போட மாட்டார்கள். அதனால் இவ்வளவு குறள் மனனம் செய்ய வேண்டுமா என்று 2 மதிப்பெண்ணை சாய்ஸ்ல விடுற சமூகத்துல மதிப்பெண்களை முன்னிலைப்படுத்தாமல் நம்முடைய பண்பாட்டையும் மரபையும் முன்னிலைப்படுத்தி குழந்தைகளுக்கு திருக்குறளை மனனம் செய்யக்கூடிய ஒரு தமிழாசிரியர் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே என்னை போன்றோருக்கு மகிழ்ச்சியும் பரவசத்தையும் ஏற்படுத்துகின்ற செய்தி. குழந்தைகள் மிக அழகாக வந்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். நான் எங்கே இந்த அமைப்பாளர்களையும் பெரியவர்களையும் பாராட்டினேன் என்றால், அந்த குழந்தைகள் சபைக்கு தேவையில்லாத சில வார்த்தைகளை உச்சரிக்கின்ற பொழுது என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மருத்துவர் வெங்கடேஷ் ஆகட்டும், இங்கே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருந்த ஜான் ஆசிரியர் ஆகட்டும், 2 பேரும் குரலிலே ஒரு சிறிய கடுமையை அந்த குழந்தைகளிடத்தில் காட்டியதை நினைத்து இந்த சமூகம் மிக சிறப்பானவர்களால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற மன மகிழ்வையும் நான் அடைந்தேன். இந்த உலகத்திலேயே எது மிக மிக அற்பமான விஷயம், புல்லை விட அற்பமானது எது? இதை கொஞ்சம் எடுத்துருங்களேன், எனக்கு ஒரு மக்களுடைய இது தெரியலைங்க. ஸ்டீல் இருந்துட்டு போட்டோம், இந்த துணி ரொம்ப அதிகமா இப்பதான் தெரியுறாங்க. எது மிக அற்பமான விஷயம் என்று ஒருத்தரிடத்தில் கேட்கப்பட்டது ஒரு கேள்வி. மிக மிக அற்பமான, புல்லை விட அற்பமான என்கின்ற சொல்லை அங்கே பயன்படுத்துகிறார். புல்லை விட அற்பமானது, கொஞ்சம் கூட அதற்கு முக்கியத்துவமே தரவே கூடாது என்கின்ற ஒரு கேள்விக்கு ஒருவன் பதில் சொன்னான். மகாபாரதம் என்கின்ற மாபெரும் காவியத்தின் இடையிலே வரக்கூடிய ஒரு சம்பவமாக, கிளைக்கதையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு யக்ஷனிடத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள் பஞ்சபாண்டவர்கள். அதிலே தருமன் மட்டும்தான் அந்த 4 பேரையும் மீட்டெடுப்பதற்கான சூழலில் இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தர்மனிடத்தில் கேட்கப்பட்ட 120 கேள்விகளில் முதன்மையான கேள்வி இது. அதற்கு தகுதியான பதில் சொன்னால் மட்டுமே அந்த 4 பேருக்கும் உயிர் கிடைக்கும் என்கின்ற நிலையில் தருமன் சொன்ன பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தர்மனிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, இந்த உலகத்திலேயே அற்பமானது எது, கொஞ்சம் கூட மதிப்பே தரக்கூடாது என்பது எது, புல்லை விட அற்பமானது எது என்றவுடன் தருமன் சொன்ன பதில், யக்ஷனால் ஏற்றுக்கொண்ட பதில் என்ன என்றால் கவலை. இந்த உலகத்திலேயே மிக மிக அற்பமான விஷயம் கவலை என்று பேசுகிறது மகாபாரதம். இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மருந்து உண்டு, மருந்தே இல்லாத ஒற்றை நோய் கவலை. எல்லா நோய்க்கும் மருத்துவம் பார்க்கின்ற வெங்கடேசன் அவர்கள் கவலை என்கின்ற நோய்க்கு என்னிடத்தில் மருத்துவம் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள், என்னிடத்தில் மருத்துவம் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடுதான் மகிழ்வோர் மன்றத்தை ஆரம்பித்து வைத்திருப்பது என்று நான் கருதுகிறேன்.
பாரதியார் இப்படி சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எல்லா அழுக்குகளையும் போக்குவதற்கு சாம்பல் உண்டு, மனக்கவலை போக்குவதற்கு சாம்பல் இல்லை. துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி என்று பாடுகிறான். மனக்கவலை யார் ஒருவருக்கு தீருகிறதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி என்கின்ற சொல்லை விட ஆனந்தம் என்கின்ற சொல் பிடிக்கும். ஆனால் ஆனந்தம் என்கின்ற சொல் வட சொல்லாக இருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், இரண்டும் வேறு வேறு. இது எனக்கு புரிகிறது. மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, வெளியிலிருந்து உட்செல்வது மகிழ்ச்சி, உள்ளிருந்து வெளிப்படுவது ஆனந்தம். நாம் வெளியிலிருந்து உட்செல்வதற்கான வேலைகளில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே தவிர உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்தை நான் சில குழந்தைகளினுடைய இந்த இடத்திலே சில குழந்தைகள் தன் ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது எனக்கு அது ஏற்பட்டது. யோசித்து பார்க்கிறேன், ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை நம்மிலே எத்தனை பேர் அந்த சூழ்நிலையை மிகச் சரியாக உருவாக்கிக் கொள்கிறோம்? பிரேம் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளில் மிக அற்புதமாக தன்னுடைய தலைமை உரையில் சொன்னார், ரசனை ஒரு மனிதனுக்கு மாறினால் அவன் வாழ்க்கையின் தரம் மாறும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா? ஆர்ப்பாட்டமாகவும் தெளிவாகவும் அலங்காரமாகவும் பேசுகின்ற பேச்சை கவனிக்கக்கூடிய நாம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக மிக எளிமையாக பேசக்கூடிய வார்த்தைகளை அவ்வளவு பெரிதாக கருதுவதில்லை, கடந்து போய்விடுகிறோம். நமக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிரேம் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை சொல் என் மனதை தைத்திருக்கிறது. ரசனை என்கின்ற புள்ளி மாறினால் வாழ்க்கையின் தரம் மாறும். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையிடத்தில் இல்லாத ஒரு பழக்கம் எது என்றால் வாசிப்பு பழக்கம். அவர்களை உட்கார வைத்து வாசிக்க வைக்கவே முடியவில்லை. எத்தனை விஷயங்களை நாம் படித்திருப்போம். பாப்பா அது அப்புறமா கொடுக்கலாம், உட்காந்து. வாசிப்பு என்கின்ற பழக்கத்திற்குள் குழந்தைகளை கொண்டு செலுத்த முடியாதபடிக்கு இன்றைய சூழல் இருப்பதாக நான் கருதுகிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கிறேன், 9வது வகுப்பு. பொன்னியின் செல்வன் வாசிக்கிறேன். பொன்னியின் செல்வன்ல ஒரு குதிரையில ஒருத்தன் வரான். அவன் பேர் வந்தியத்தேவன். பல நேரங்களில் நான் நினைத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு கனவு நிறைவேறும் என்று சொன்னால் அது குதிரையின் மீது வந்தியத்தேவனாகத்தான் வரும் என்று நான் நினைத்திருக்கிறேன். இத்தகைய எண்ணங்கள் இன்றைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கிறோமா? அந்த ரசனை என்கின்ற புள்ளியில், அந்த கற்பனை என்கின்ற வெளியில் அந்த குழந்தைகளை நாம் செலுத்துகிறோமா? புத்தகம் என்கின்ற வாசிப்பு, அந்த புத்தகத்தினுடைய வாசனை எத்தனை குழந்தைகளுக்கு நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம்? நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், வாசிக்கிற பழக்கமே குழந்தைகளுக்கு கிடையாது இன்றைக்கு. அவர்கள் வாசித்து தெளிய வேண்டிய நூல்கள் எது என்றால் வகுப்பறை நூல்கள் மட்டும்தான். ஒன்று சொல்லுகிறேன், வகுப்பறையை கடந்து யார் ஒருவர் நூல்களை வாசிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த தேசத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்பதிலே பெற்றோர்களே கவனம் கொள்ளுங்கள். நான் ஒரு விஷயத்தை இப்படி சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் ராத்திரிக்கு சைக்கிள்ல போயிட்டு இருந்தான். ஒரு 10 இருக்கும். ஒரு போலீஸ்காரர் இடைமறிச்சார். நேரா ஜீப்ல ஏத்தினார். வீட்டுக்கு கூட்டிட்டு அந்த காவல் நிலையத்திற்கு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் காரணமே கேட்காம அடின்னு அடிச்சார். பயங்கரமா அடி வாங்குறான் அந்த ஆளு. அடி வாங்கிட்டு விடிய காத்தால 4 மணிக்கு திறந்து விட்டாங்க. அவர் நேரா வெளியில வந்து குற்றுயிரும் கொலையுரமா சைக்கிளை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தார். அவர் யாருன்னா டெய்லி மனைவியை அடிக்கிறவர். காரணமே இல்லாம அடி வாங்குறது எவ்வளவு வலிக்கும்னு அந்த ஆளுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு ஒரு கதைங்க.
இதை ஒருத்தன் வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மனைவி அடிக்கிறவன் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமலே திருந்துவானா இல்லையா? இவ்வளவுதாங்க வாசிப்பு தருகின்ற விஷயம். வாசிப்பு இதைதான் தரும். இந்த அனுபவம் இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிக்கி சின்னாபின்னமாகி சிதற விடாமல் நம்மை வழிகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது என்றால் அது புத்தகங்கள். புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பயிற்சியை பிள்ளைகளுக்கு தாருங்கள். நான் தஞ்சையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு பேனர், அந்த பேனர்ல ஒரு பொன்மொழி. நான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தால் எல்லா விஷயங்களையும் கவனப்படுத்தி கொண்டே இருப்பேன், கவனப்படுத்தி கொண்டுதான் பேசுவேன். சூழல் சரியாக இல்லை என்றால் தடுமாற்றமே இல்லாமல் பேச்சை நிறுத்திக் கொள்வேன். சூழல் சரியாக அமைகின்ற பொழுது ஏற்கனவே சிந்திக்காத புதிய விஷயங்கள் சிந்தித்தபடி பேசிக்கொண்டே இருப்பேன். நான் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு அற்புதமான வாசகம், என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். அந்த பரவசத்தை அப்படியே உங்களுக்கு கடத்துகிறேன் பாருங்க. நீங்கள் இதுவரை எந்த நூலையும், ரொம்ப ஆழமா கேளுங்க, நீங்கள் இதுவரை எந்த நூலையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. திக்குன்னு இருந்தது எனக்கு. நான் காசு கொடுத்து தான் வாங்குறேன். நான் புத்தகத்தை கடன் கொடுக்க மாட்டேங்க யாருக்கும். ஏனென்றால் ஒரு முறை என் நண்பன் சொன்னான், பர்வீன், எந்த புத்தகத்தையும் கடன் கொடுக்காதே. என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி வாங்கப்பட்டவைதான். இந்த புத்தகத்தை கடன் கொடுக்கிற மாதிரி ஒரு கொடுமை வேற கிடையாதுங்க. திரும்பிய வராது. அது சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி வராது. நான் புத்தகங்களை காசு கொடுத்து வாங்குகிறேன். பல்லாயிரம் ரூபாய்க்கான காசுகளை நான் புத்தகம் வாங்குவதற்கு செலவு செய்கிறேன். ஆனால் அந்த பொன்மொழி சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியது இல்லை. கீழே அந்த அறிஞன் இப்படி எழுதி முடித்தான், நீ வாங்கியது எல்லாம் அந்த புத்தகத்தின் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தானே தவிர அந்த புத்தகத்தை உன்னால் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று எழுதியிருந்தான். உண்மைங்க. அது எந்த சிந்தனையை வாங்கிவிட முடியும்? இதோ நான் வந்திருக்கிறேன், உங்கள் மத்தியில் பேசுகிறேன். நான் வருவதற்கும் போவதற்குமான செலவு இருக்கிறது. இந்த செலவு என் நேரத்திற்கு தானே தவிர என் புத்திக்கு எந்த கொம்பனாலும் காசு கொடுத்து விட முடியாது என்பதுதானே சிந்தனைக்கான பலமே. அதுதானே, காசு கொடுத்து எந்த சிந்தனையையும் நாம் வாங்கிவிட முடியாது. இந்த புரிதல் நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி மேலே ஏறுவது என்பது நமக்கு புரிந்து போகும். நான் யோசித்து பார்க்கிறேன். இப்பங்க சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய காலில் இருந்து நிலம் நழுவியது போல் ஒரு கருத்து என்னை வந்து சேர்ந்தது. நான் அன்பை நிறைய வாசித்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அன்பு எனக்கு பிடிக்கும். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோன் இன்புற்று வாழ்தல் இயல்பு. மகாகவி. அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். பைபிள். அன்பு என்பது அவ்வளவு கட்டற்று ஓடுகின்ற காட்டாறு. அன்பை தருவதும் பெறுவதும் அற்புதம். இந்த அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் எது? பொறாமை, கோபம், வெறுப்பு, இதெல்லாம் கிடையாதான். அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் எது என்றால் கோபமோ பொறாமையோ வெறுப்போ இல்லை. ஏனென்றால் அன்பு காயப்படுகின்ற பொழுது, அன்பு கெட்டு போகின்ற பொழுது வெளிப்படுகின்ற விளைவுகள் தான் கோபமும் வெறுப்பும் பொறாமை. அது எதிர்பதம் அல்ல. எதிர்பதம் என்பது என்ன தெரியுமா? அப்பா, எதிர்பதம் என்பது, அன்பிற்கு எதிர்பதம் என்பது அலட்சியம். எங்கே நீங்கள் ஒன்றை அலட்சியப்படுத்துகிறீர்களோ அங்கே நீங்கள் அன்பற்று இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் என்று நான் புரிந்த பொழுது அன்பு என்பதற்கான விளக்கம் எனக்கு புரிந்து போயிற்று.
எதையும் நாம் அலட்சியப்படுத்த கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற ஒரு ஆங்கில சொல் இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற ஆங்கில சொல்லினுடைய அடிச்சொல் எது என்றால் ரெஸ்பாண்ட். நாம் பல நேரங்களில் ரியாக்ட் செய்கிறோமே தவிர ரெஸ்பாண்ட் செய்வதில்லை. ரெஸ்பாண்டிங் என்கின்ற சொல் என்ன? அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு வருவது. வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா? அப்பா எனக்கு காலையிலிருந்து ஒரு மிதமா வெடன்னு வருது, ஜுரமா இருக்கோன்னு நினைக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது வயசாயிடுச்சுன்னா அப்படித்தான் இருக்கும் என்றால் அது அலட்சியம். இல்லப்பா சாயந்தரம் டாக்டர் கிட்ட போலாமா, கொஞ்சம் வெந்நீரா குடிங்க, நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகவே வேண்டாங்க, சாயந்தரம் வந்தா நோய் குணமாகி இருக்கும். அதுதான் அன்பிற்கான வெளிப்பாடு. அலட்சியம் தான் அன்பிற்கான எதிர்ப்பதம் என்று நான் புரிந்து கொண்ட பொழுது என் வாழ்க்கையில் நான் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். லேர்னிங் இஸ் பிளிஸ். மகிழ்ச்சி என்பது எது தெரியுமா? ஒன்றை புதிதாக நான் கற்றுக்கொள்கிறேனா அதுதான் மகிழ்ச்சியினுடைய எல்லை. கடைசி வினாடி வரைக்கும் முகமது நபி இப்படி பிரார்த்தனை வைக்கிறார், இறைவா என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் எனக்கு ஞானத்தை பெருக்குவாயாக, என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் ஞானத்தை பெருக்குவாயாக என்று பேசுகிறார் நபிகள் நாயகம். ஒன்றை கற்றுக்கொள்வது, புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வது. நான் எங்கேயும் நான் இதை வெளிப்படுத்தாத ஒரு என்னன்னு தெரியலைங்க. என்னுடைய அண்ணன் தம்பி கல்யாணத்துல என்னுடைய உறவுக்காரர்களாம் சேர்ந்து நின்றாங்கல்ல, அந்த கூட்டத்தில் நிக்கிற மாதிரி நான் உணர்றேங்க. ரொம்ப நெருக்கமான ஒரு கூட்டமாக இதை உணர்ந்தபடியினால் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒன்று வந்து சேர்கின்ற பொழுது இது எல்லாம் பிழை என்று தெரிந்து போகிறது பாருங்க. இதுவரைக்கும் நான் தெரிந்து வைத்திருந்தது எல்லாம் பொய் என்று தெரிந்து போகிறது பாருங்க. அந்த வினாடி நமக்கு உண்மையான நிலையில் வாய்க்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. எனக்கு ஒரு 4 வருஷமாயா, உங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க, நான் சொல்றேன், எனக்கு ஒரு 4 வருஷமா முதுகு வலிங்க. இந்த முதுகு வலிக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க. டிராவல் பண்றதுனால வருதா, நின்னு பேசுறதுனால வருதா, பாடம் வந்து நான் நின்று கொண்டுதான் எடுப்பேன். என்னுடைய மேடைகளில் நான் நின்று கொண்டு பேசுவதுதான் வழக்கம். நான் நிறைய நடப்பேங்க. எனக்கு அந்த வாக் பண்றதுக்கான அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறேன் உள்ள. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பாவது நடந்துடணும். நிறைய நடப்பேன். அதனால வருதா என்னன்னே தெரியல. என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீ யோகா பண்ணனா நீ வந்து முதுகு வலி போயிரும் அப்படின்னு சில ஆசனங்களை எனக்கு கற்று தருவதற்கான சூழல் வந்தது. நான் கற்றுக்கொண்டேன். 4 வருடமாக அதை செய்கிறேன். ஆனாலும் அது எனக்கு குறையவில்லை. ஆக்ரிவேட் ஆகுது. ஆக்ரிவேட்னா கூடுது. ஒரு நாள் என்னுடைய +2 டீச்சர் அவர்களை சந்திக்க போயிருந்தேன். அவர்கள் கொஞ்சம் கஷ்டத்துல உடல்நிலையோட இருந்தாங்க. அவங்கள சந்திக்க போயிருந்த பொழுது எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. ஒரு முறை இருக்கு, அந்த முறைக்குள்ள நீ போ. அது என்னன்னா பாடி அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஒரு மருத்துவம் இருக்கான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. பாடி அலைன்மெண்ட்க்கு முதல்ல போங்க. நான் என்னன்னு தெரியல, நான் போனேங்க. பாடி அலைன்மெண்ட் பார்த்துட்டு, உங்களுடைய பாடியில ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த வலின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரோக் கத்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரோக். 21 நிமிஷம் நான் டெய்லி யோகா பண்றேன். ஆனா இது பண்றது 3 நிமிஷம். 3 நிமிஷம் கூட கூடுதல். 2 நிமிஷம். ஒரே ஸ்ட்ரோக். 10 நாள் பண்ணுங்க. நாங்க 10 நாள்ல முதுகுவலி காணுங்க. எனக்கு முதுகுவலியே இல்லை. அது என்ன தெரியுமா? ஸ்ட்ரோக். ஏற்கனவே நான் செஞ்சிட்டு இருந்த ஸ்ட்ரோக்குக்கு எதிர்பதமான ஸ்ட்ரோக். நான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தது, இன்னும் நான் ஒரு 4 வருஷம் செஞ்சிருந்தேன்னா என் முதுகு தண்டு உடைந்து போயிருக்கும். ஆனால் நான் அதை சிறந்த மருத்துவம் என்றுதான் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறேன். எனக்கு சரியான வழிகாட்டுதலும் சரியான அந்த புத்தியும் வந்து சேராத காரணத்தினால் நான் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருப்பதுதான் சரி என்ற நிலையில் நான் பழகி கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றை சொல்லுகிறேன் பெருமக்களே, இப்படிய கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது, புத்தகங்கள் உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது, ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது கவனமாக இருந்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு மருந்து அந்த சிந்தனையிலும் பேச்சிலும் அடங்கி இருக்கலாம். அது நமக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற தெளிவோடு நீங்கள் அலர்ட்,
விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இப்போல்லாம் சூழ்நிலையில் மகிழ்ச்சி கெட்டு போயிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் எல்லோரும் மகிழ்ந்தா இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே இப்படி சொல்றையா, எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு தெரியாது. இதோ இந்த வினாடி இருக்குல்ல, 7:50 ஆக போகுது, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இந்த வினாடி இருக்குல்ல, இது எவ்வளவு அற்புதமான வினாடி தெரியுமா? இது எவ்வளவு அற்புதமான வினாடினா, நேற்று இருந்த 1200 கோடி மக்களில் 5 லட்சம் பேர் உயிரோடு இல்லை. இன்னைக்கு இருக்க போற 1200 கோடி மக்கள்ல நாளைக்கு 5 லட்சம் பேர் இல்லை. ஆனா எது தெரியுமா மகிழ்ச்சியின் உன்னதம்? இதோ இந்த வினாடியில் நாம் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம். இதை நாம் கொண்டாடி கொள்ளலாம் தானே? இந்த வினாடியை கொண்டாடலாம் தானே? வாழ்க்கை அதற்கு அந்த போக்கிலே போய்கொண்டிருப்பதே கொண்டாடுவதற்கான அத்தனை தகுதியும் அந்த வாழ்க்கைக்கு இருக்கிறது. அந்த எங்களுடைய ஒரு குருநாதர் சொன்னார், டோன்ட் இன்வைட் மீ டு யுவர் ஹோம். என்னை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்காதீர்கள், நான் உங்களை விட உங்கள் வீட்டை அதிகமாக கொண்டாடி விடுவேன். என்ன சொல் இது? ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடியவற்றை கொண்டாட முடிகிறதா நமக்கு? ஏற்கனவே இருக்கக்கூடியவற்றை கொண்டாடுவது என்றால் என்ன? யாரையோ காப்பாற்றுவதற்காக எத்தனையோ கலவரங்கள். யாரை காப்பாற்றுவதற்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த குழந்தை 96 வகை பிரபந்தங்களை சொல்லிச்சு பாருங்க. அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்ததுங்க. 60 சமஸ்கிருத ஆண்டுகளை தமிழாண்டு என்று சொல்லுவதை காட்டிலும் 96 வகை தமிழ் பிரபந்தங்களை சொல்லுகின்ற பொழுது, தமிழ் இலக்கிய வகைகளை சொல்லுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி வந்தது. நம்முடைய அடையாளத்தை நாம் காக்க வேண்டும். நம் அடையாளம் எது என்பது நமக்கு முதலில் தெரிய வேண்டும். அந்த அடையாளத்தை காப்பாற்றுகின்ற பொழுது இப்படி நின்னு பாடுறோம்ல, தமிழ்த்தாயே சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று பாடுகின்ற பொழுது உள்ளுணர்வோடு பாடக்கூடிய கடவுள் வனத்து கூட உட்காரலாங்க. தமிழ்த்தாய் வணக்கத்திற்கு எழுந்து நின்றாக வேண்டும். ஏனென்றால் தமிழ் மொழி என்பது நம் அடையாளம், அது நம்முடைய முகவரி. அந்த முகவரியை நான் கொண்டிருக்கிறேன் என்ற பொழுது வருகின்ற கம்பீரம் இருக்கு இல்லையா, அது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. நான் முழுமையாக என்னுடைய அதிகாரத்திற்குள் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை புரிந்து கொள்கிறேன் என்பதற்கான அந்த புரிதல் பாருங்க. சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அதுல ஒரு காட்சி, அந்த காட்சி என்ன வேற மாதிரியா யோசிக்க வச்சிருச்சுங்க. கடவுள் என்ற கான்செப்ட் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே கடவுளை நேசிக்கிறோமா இல்லையா? கடவுளை நேசிக்கிறோம். கடவுள்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? அது நமக்கு தெரியாதே. கடவுளுக்கு என்னங்க பிடிக்கும்? நான் சொல்றேன் பாருங்க என்ன பிடிக்கும்னு. கடவுளுக்கு எதை பிடிக்கும்? கடவுளுக்கு என்னத்தை பிடிக்கும்? நான் வாசித்துக் கொண்டிருக்கின்ற புத்தகத்திற்கு பெயர் பாகவதம். பாகவதம் வாசிக்கிறேன். பாகவதத்தில் ஒரு காட்சி. எனக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு குருமார்கள் எல்லாரையும் பிடிக்கும். அந்த கணக்கு டீச்சரை கூட தான் எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா டீச்சர்ல ஆசிரியன் இருக்கான் இல்லையா? நீங்களும் நானும் ஆசிரியர் தான். எனக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களை பேசுகிறேன். சாதாரணமான மனிதர்கள் வாங்கி வரக்கூடிய ஆயுள் என்கின்ற வரத்தை தான் ஆசிரியர்களும் வாங்கி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் தன் மூச்சை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அதை முழுமையாக வாழ்வதில்லை என்பதை மட்டும் யார் ஒருவர் கவனத்தில் கொள்கிறார்களோ அப்பொழுது ஆசிரியருக்கான மரியாதை என்பது என்ன என்பதனை இந்த சமூகம் புரிந்து கொள்ளும். தன் வாழ்நாட்களை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். காசு பணம் கொடுக்கிறவங்க இல்ல, வாழ்நாளை கொடுக்கிறவங்க ஆசிரியர்கள். எனக்கு பிடிக்கும். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். குரு என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவன் குரு. ஆசிரியன் என்பவன் வழிகாட்டுபவன், குரு என்பவன் வாழ்ந்து காட்டுபவன். ஆச்சாரியன் என்பவன் யார் தெரியுமா? குருவை விட மேலானவன். அவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் ஆச்சாரியன். பரமாச்சாரியன் என்பவர் நம்முடைய பிறப்பிற்கான ரகசியத்தை நமக்கு சொல்லித் தருபவன். வசிஷ்டாச்சாரியன் என்பவன்
நம்மை கரைந்து போக செய்து மறுபிறப்பு இல்லாமல் நம்மை கரைத்து நமக்கு முக்தி தருபவன். அந்த கான்செப்ட்ல வரக்கூடியவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர். வசிஷ்டாச்சாரியனாக நிற்கிறார். எனக்கு ஆசிரியராக நான் இருப்பதனால் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நுட்பமா அந்த கிருஷ்ணரை பார்க்கிறேன். கிருஷ்ணர் 18 நாள் போர்ல அர்ஜுனனோட நின்றார். எங்க தெரியுமா? இங்க யாராவது டீச்சர்ஸ் வந்திருக்கிறீங்கன்னா அவங்க கவனத்திற்கு, அந்த ஆசிரியன் ஒரு நாளும் அர்ஜுனனை எப்படி போரிடுவது என்று சொல்லித்தரவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆசிரியனுக்கு தெரியும் இவன் வில்லாதி வீரன் என்று. இவனுக்கு எதுவும் சொல்லித் தருவதற்கு ஒன்றுமில்லை. இவன் அந்த துறையில் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறான் என்பதனை தெரிந்து வைத்திருந்தான் அந்த குரு. எதை சொல்லித் தந்தான் தெரியுமா? எப்படி போர் செய்வது என்று சொல்லித் தருபவன் அல்ல, ஏன் போர் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லித் தந்தான். ஆசிரியர்களுடைய கடமை அது. நாம் ஏன் அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர வேண்டும்? எப்படி படிப்பது என்று சொல்லி தந்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். நாம சொல்லி கொடுக்கறதுல தான் பழா போகுது. அதுங்க பாட்டுக்கு படிச்சாலே நல்லா வந்துரும். இன்னைக்கு வந்திருக்குதுங்க கேள்வி, 27 மதிப்பெண் தமிழ்ல வந்து பாடத்துக்கு உள்ளந்து கேட்டாங்கிறாங்க எல்லாரும். வேற எங்கிருந்து கேட்க சொல்ற? பாடத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா கொஸ்டின் பேங்க மட்டும் வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தாம பாடத்திற்குள் போய் அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருந்தால் அது எப்படி போராடுமோ அப்படி போராடி கொள்ளும் தானே. அந்த முறைக்குள் வருபவன் கிருஷ்ணன். அப்படி நின்னு ஜெயிக்கிறான். நான் பாகவதத்தை படிக்கிறேன். ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடித்தமான காட்சி. எனக்கு பீஷ்மர் ரொம்ப பிடிக்கும். தாடிலாம் வச்சுட்டு பாரு, இச்சா மரணதாரி. நான் நினைச்சா சாவு அந்த அழுக்கு, நான் நினைக்கிற வரைக்கும் சாவு இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யாரும் நம்மளை கொண்டு போட்டு போக கூடாது, நாம நினைச்சாதான் சாகணும். எனக்கு யானையை ரொம்ப பிடிக்குங்க. யானை ஏன் தெரியுமா? யானை எவ்வளவு வேணாலும் விளையாடலாம், யானை கிட்ட எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட வேலை வாங்கலாம், எவ்வளவு நாளும் அடிக்கலாம், எவ்வளவு நாளும் துரத்தலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கும். அதனால எனக்கு யானையை பிடிக்கும். நம்ம எல்லையை நாம பிடிக்கணுங்க. இந்த குழந்தைகளுக்கு சொல்றேன், நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடு. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் சொல்ற மாதிரிலாம் வச்சுக்காத. ஏன் தெரியுமா பாஸ் பண்ணணும்? நம்ம பாஸ் பண்ணோம்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். இல்லைன்னா அவங்க சொல்ற மாதிரி போகணும். அது ரொம்ப வலி. அடுத்தவங்க சொல்ற மாதிரிலாம் வாழ முடியாதுங்க. நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். அப்படின்னா நாம ஜெயிச்சுக்கிட்டே போகணும். நம்ம ஜெயிச்சா நம்ம வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கலாம். நாம் தோற்றால் நம் வாழ்க்கை அடுத்தவர்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். அவர்கள் ஜெயிக்கின்ற வழி அவர்களுக்கே தெரிந்து போகும். நான் வாசிக்கிறேன், ஒரு அந்த இச்சா மரணதாரி அவர் கூப்பிடுறாருங்க கிருஷ்ணனை. ஓய் வா, என்ன போருக்கு வந்துட்டு ஆயுதம் தூக்க மாட்டியா? மரியாதையா வந்து கொல்லுங்கிறார். கிருஷ்ணா ஏற்கனவே சத்தியம் பண்ணிட்டாங்க, நான் ஆயுதத்தை தூக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இருக்கிறான். அவர் சொல்றாரு, நீ ஆயுதம் தூக்கல, என்னோட நீ போரிடல, இன்றைய இரவு நான் அக்னி பிரவேசம் செய்து செத்து போவேன். இது வந்து பீஷ்மர் கொடுத்த உறுதி. அவர் கத்துறாருங்க. இந்த உறுதிமொழி கொடுத்த உடனே கோவம் வந்துருச்சு கிருஷ்ணனுக்கு. துள்ற ஓவரா. பார்த்தன் சொல்றான், கிருஷ்ணா உணர்ச்சி வசப்படாத, உன் சத்தியத்தை உடைக்க போறாங்க, நீ உணர்ச்சி சும்மா இரு. கீழே குதிச்சாம் பாருங்க கிருஷ்ணன். கையில வந்து அந்த சக்கரவர்த்தை எடுத்துட்டு ஓடுறாங்க. ஓடி போகும்பொழுது எல்லாரும் வந்து பிடிச்சிட்டாங்க. யார? கிருஷ்ண பரமாத்மாவை பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு போர் முடிஞ்சது. நேரா டென்ட்ல கோமா உட்காந்துருக்கான். பார்த்தன் ஒன்னும் பண்ணல. பார்த்தன்றா அர்ஜுனன், அவன் ஒன்னும் பண்ணல. நேரா டென்ட்டுக்குள்ள போனான். என்ன என்ன என்னை கோபப்படுத்தி விட்டான் பீஷ்மன். இந்த டிராமாலாம் என்கிட்ட காட்டாத. எதுக்கு இந்த டிராமா? என்ன டிராமா? ஒரு டிராமாவும் இல்ல. இல்ல இல்ல டிராமா தான். ஏன்னா எப்படி சொல்ற இந்த டிராமான்னு எப்படி சொல்ற? கிருஷ்ணா இங்க பாரு, உன் லீலை என்கிட்ட வச்சுக்காத. உன் கையில இருந்தது சக்கராயுதம். ஆமா, இருந்த இடத்துல இருந்து விட்டு இருந்தாலும் அவன் செத்துருப்பான். எதுக்கு ஓடன? இது அர்ஜுனன் கேட்ட கேள்விங்க. பிடிப்பாங்கன்னு தானே
அவனை கொல்ல மாட்டான்னு தானே, அவனை கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணல. ஏன் கிருஷ்ணா கையில ஆயுதத்தை எடுத்தேன்? அப்போ கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை தான் பாகவதம் சொல்கிறது. கிருஷ்ணன் சொன்னான், அந்த பொசிஷனுக்கு வந்துட்டான் மறுபடியும். நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, நான் வீட்டில் இப்படி இருக்க மாட்டேன். வீட்டில் உங்களை போல் மிக சாதாரணமான ஒரு நிலையில் தான் நான் இங்க வந்துட்டேன்னா என் பீடம், என் சிம்மாசனம். அவரவர்கள் அவர்கள் பீடத்தில் உட்கார்ந்தால் அவருடைய வார்த்தைகளை நாம் கவனமா கேட்கணும். வீட்டில் கேட்கிற மாதிரி இல்ல. உங்க வீடுகளில் விளையாடுகின்ற பிள்ளைதான் இங்கே வந்து வேற ஒரு நிலையில அப்படி உட்காரும். இந்த அம்மா வீட்டில் எவ்வளவு சாதாரணமா இருப்பாங்க. அவங்க அந்த பொசிஷன்ல உட்காந்து அந்த கிரீன் பென் எடுத்தாங்கன்னா சர்வ நாடியும் ஒடுங்கி நம்ம உட்காரணும் முன்னால. ஏன்னா அந்த கிரீன் பென்னுக்கு அவ்வளவு பவர். அவன் உட்காந்துட்டான், சீட்ல உட்காந்துட்டு பேசுனாங்க. கிருஷ்ணன் என்ன கேட்டாய், ஏன் ஓடன அப்படித்தானே கேட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நான் போகாமல் இருந்திருந்தால் பீஷ்மன் செத்திருப்பான். எப்படி சொல்ற? அவன் ஆணையிட்டு விட்டான், நான் ஆயுதம் தூக்கவில்லை என்றால் அவன் செத்து விடுவேன் என்றான். அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆயுதம் எடுத்தேன். அப்போ நீ செஞ்ச சத்தியம், நீ சத்தியத்துல தோக்கலாமா? நீ பகவான் இல்லையா? உடனே அந்த பகவான் சொன்னான், ஆம் நான் பகவான், அவன் பாகவதன், என் பக்தன் அவன். பகவான் தோற்கலாம், பாகவதன் தோற்க கூடாது என்பதுதான் என் இலக்கு என்று சொன்னான் கிருஷ்ணன். இறைவனுக்கு எது விருப்பம் என்றால் அவன் தோற்க தயாராக இருக்கிறான். நாம் ஜெயிக்க வேண்டும், பல நேரங்களில் அவனை ஜெயிக்க வைக்கிறோம் என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் தோற்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை நம்முடைய நாட்டில் இருந்து அகல வேண்டும் என்றால் நாம் சரியான வகையில் இறை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனங்களில் வரக்கூடிய அந்த அழுக்கு என்கின்ற சொன்னாங்க இல்லையா, மனத்து கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் எது தெரியுமா? தவம், அன்பு தவம் என்று சொன்னார்கள். வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், தவம் என்பது என்ன, தியானம் என்பது என்ன. இவ்வளவு சிம்பிளா சொல்லவே முடியாது. நீ சமைக்கிறாயா, சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகிறாயா, உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது உன் மனநிலை எங்கே லயித்து இருக்கிறதோ அந்த வினாடிக்கு பெயர் தவம் என்று பேசுகிறார் வேதாத்ரி. அந்த தியானம், அதை தவிர்த்து வேறு எதுவும் நினைக்க முடியாத அந்த புள்ளியில் நிற்பது, அதற்கு பெயர்தான் தியானம், அதற்கு பெயர்தான் தவம். பல நேரங்களில் நம்முடைய மனம் அலகழிது பாருங்க, அதில்தான் மகிழ்ச்சி பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நமக்காக எத்தனையோ அருளையும் எத்தனையோ விஷயங்களையும் விரித்து வைத்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பும் அந்த அருளும் நமக்கு இருக்கிறதா என்பதை மட்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளும். பல நேரங்களில் இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்ததுங்க, 10 செகண்ட் கதை, மின்னல் மாதிரி வந்து விழுதுங்க. சிந்தனை அப்படித்தான் வந்து விழும், சிந்தனை அப்படித்தான் வந்து விழ வேண்டும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் பிரான்ஸ் போயிருந்த போது லூவர் மியூசியம் போயிருந்தேன். லூவர் மியூசியத்துல ஒரு பெரிய, இந்த சுவர் அளவிற்கு பெரிய, இது மாதிரி 3-4 மடங்கு சுவர், அதுல ஒற்றை ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஒரே ஓவியங்க, இந்த மாதிரி 5-6 மடங்கு சுவர்ல ஒரே ஓவியம். 5-6 மடங்கு கூட இல்ல, கீழந்து பாக்குறதுக்கு ஒரு 10 மாடி இருக்கும். பெரிய சுவர், ஒரே ஓவியம். அந்த ஓவியத்தை பார்க்கறதுக்கே எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆச்சு. பார்த்தெல்லாம் கடந்து போயிட முடியல, நின்று பார்க்கணும். நான் அதனால தான் சொல்றேன், குழந்தைகளே, ஒன்றை ரசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தியானத்திற்குள் வர வேண்டும். தியானத்திற்குள் வர வேண்டும் என்றால் புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புத்தகத்தை வாசித்து பழக்கப்படக்கூடியவர்களுக்கு தியானம் கைகூடுகிறது. வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்படக்கூடியவர்களால் புத்தகங்களை வாசிக்க முடியாது. வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்படாமல் புத்தகங்களை நிதானமாக வாசிக்கக்கூடிய பயிற்சிக்குள் வாருங்கள். நான் சொல்லுவது மிக அற்புதமான பயிற்சி. நான் அதை பார்க்கிறேன், 40 நிமிஷம் பார்த்து கொண்டே இருந்தேன். என்னன்னா, ஒரு பெரிய ராட்சதன் ஒரு ஆளை தன்னுடைய கால் நகங்களால் தூக்கி இருக்கான். அந்த கால் நகங்களை தூக்கி இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய ஒற்றை காலை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறாள் அவன் மனைவி. அவன் கையில் ஒரு குழந்தை. அவளுடைய கால்களை 2 குழந்தைகள் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த 2 கால்களின் கால்களை இன்னொரு பெண் பிடித்துக் கொண்டிருக்கிறாள்.
அவளுடைய காலை இன்னொரு ஒரு பெரிய குண்டான ஒரு மனிதன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். இவ்வளவையும் கடந்து அந்த பிசாசு அந்த மனிதனை தூக்குகிறது. இந்த காட்சியை பார்த்து வெலவெலத்து போய் நிக்கிறேன். அந்த காட்சி எதில் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா, பின்னால் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையில் ஒரு மின்னல் வெட்டு, அந்த மின்னல் வெட்டின் வெளிச்சத்தில் ஓவியன் இதை வரைந்திருக்கிறான். என்ன காட்சிங்க! இதை பார்க்கறதுக்கே ஒரு ஆயுசு வேணும். ஒரு காட்சியை ஒரு மின்னலில் காட்ட முடியுமா? அந்த மின்னலில் நான் பார்க்க, அந்த ஓவியன் அதை பார்க்க தவறி இருந்தால் நமக்கு இந்த ஓவியம் கிடையாது. எவன் ஒருவன் கவனப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அடுத்தவர்களுக்கு தந்துவிட்டு போகிறான். கவனத்தை குலைக்கக்கூடிய செயல். மாதாந்தோறும் இந்த கூட்டம் நடக்குது இல்லையா? நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், எந்த விஐபியாவது வரட்டும், கூட்டம் ஆரம்பிச்சிருச்சா, லேட்டா வராங்களா, வந்து அமைதியா உட்காரத்துக்கு அனுமதியுங்க. வேறு எந்த ஆர்ப்பாட்டத்தையும் கவனத்தையும் தராதீர்கள். அதுதான் நம் கவனம் நம் கையில் இருக்கிறது என்பதற்கான ஒரே சாட்சி. மேடையில் ஏறுகின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம் டீ கொடுக்கிறார்களா? இங்க வைத்தால கத்திட்டு ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க, எல்லாரும் டீ கொடுக்கறதையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கவனம் சிதறுகின்ற அந்த வினாடியில் வாழ்க்கை சிதறுகிறது. கவனப்படுத்திக் கொள்ளுவது எது நேர்ந்தாலும் நம்முடைய கவனத்தில் இருந்து நம்மை விலக்கி விடாத அளவிற்கான மன ஆளுமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வேண்டியதை பெறுகிறார்கள். வேண்டியதை பெற வேண்டும் என்றால் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கையில் எல்லோருக்கும் சிக்கல் வரும். விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு அதன் மேல நம்பிக்கை கொள்றதா நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறதான்னு இது வரைக்கும் புரியல. இன்னும் வயசு போதலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது. திட்டமிடாமல் நடக்கிறது, ஆனால் திட்டமிட்டு கொண்டுதான் நடக்கிறது. எனக்கு தான் அது திட்டம் இல்லையே தவிர யாரோ ஒருவருக்கு அந்த திட்டம் உண்டு. ஏதோ ஒரு சூழலுக்கு ஒரு திட்டம் உண்டு. பிரார்த்தனை எது என்றால் அந்த சூழல் நமக்கு தோதாக அமைய வேண்டும் என்பதுதான். அந்த கவனத்தோடு நம் வாழ்க்கையை நாம் சந்திக்கக்கூடிய நிலையில் நல்ல விஷயங்கள் தானாகவே நிகழ்கின்றன. இங்க பாருங்க, இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. நீங்கள் எல்லோரும் சில பேர் வாசித்து இருக்கலாம், சில பேருக்கு நான் நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். இந்திராணின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, மிஸ்ஸஸ் இந்திரன், மேல் லோகத்துல இந்திரனுடைய மிஸ்ஸஸ், அவங்க ஒரு கிளி வளர்த்தாங்களாம். அந்த கிளி கேள்விப்பட்டீங்களா? அந்த கிளி வளர்த்தாங்களாம். அந்த கிளி சாகர நிலைக்கு வந்துருச்சான். உடனே அதை எடுத்துக்கிட்டு இந்திரன் கிட்ட வந்திருக்காங்க. அவர் சொன்னாங்க, பாருங்க இது கிளி சாக போகுது, இதை காப்பாத்தி கொடுங்க, நீங்க நிறைய வரம் கொடுக்குற ஆள் தானே, இந்தாங்க இதை காப்பாத்தி கொடுங்க. இந்திரன் சொன்னாராம், சாக கிடக்கிறதெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாது, பிறப்பு கொடுக்குறவன் பிரம்மா, நான் போய் பிரம்மாவை பார்த்துட்டு வரேன்ட்டு, கிளி நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் ஓடி வந்துடுறேன்ட்டு பிரம்மாட்ட போயிருக்கிறார். பிரம்மா என்ன சொன்னாராம், பிறப்பு கொடுக்கறது தான் என் வேலை, இது சாக போகுது, இதை காப்பாற்றணும், விஷ்ணு கிட்ட போகணும். விஷ்ணு சொன்னாராம், ஐயே இது சாக போகுது, சாவை பத்திய விஷயம்லாம் சிவன், அங்க போலாம் அப்படின்ட்டு இந்த பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூப்பிட்டு இந்திரன் நேரா சிவன் கிட்ட போறாரு. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் சிவன் கிட்ட வேலை நடக்கும்ட்டு சிவபெருமான் பாக்குறாரு. ஐயோ, அழிக்கிறது தானே என் வேலை, ஆனா சாவெல்லாம் நான் திட்டமிட முடியாது, அது என் டிபார்ட்மெண்ட் வேறையாச்சே, யமதர்மன் ராஜா கிட்ட அதை கொடுத்துட்டேனே, அவர் தானே அதை பாக்குறாரு. சரி வா போய் அவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து யமதர்மன் கிட்ட போன உடனே யமதர்மன் எழுந்திருச்சு நின்னுட்டாரு. என்னடா 4 பேர் வந்துட்டாங்களேன்னு எழுந்திருச்சு நின்னுட்டு, என்ன ஆச்சு? இல்ல இந்திராணி ஒரு கிளி வளர்க்குது, அது கிளிக்கு என்ன அழிவு எல்லாம் வந்துட்டு இருக்குது, அது எப்படி செத்துருமா, அது காப்பாத்து. ஓ, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஓலை இருக்குது, அந்த ஓலை அந்த ரூம்ல வச்சிருக்கிறேன், ஓலையை பார்த்தாதான் பார்க்க முடியும், என்ன மேட்டர்னு சொல்ல முடியும், வாங்க ரூம்குள்ள போலாம் அப்படின்னு திறந்து ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள யார் யார் போறா? இந்திரன், மிஸ்டர் பிரம்மா, மிஸ்டர் விஷ்ணு, மிஸ்டர் சிவபெருமான் அண்ட் மிஸ்டர் யமதர்மன் ராஜா 5 பேரும் உள்ள போறாங்களா, டக்குன்னு ஓலை அறுந்து விழுந்துருச்சு. எடுத்து பார்த்தா அந்த கிளியினுடைய ஆயுள் இந்த 5 பேரும் ஓலையை பார்க்க வரும்போது முடியும் என்று எழுதியிருக்கிறது. ஒழுங்கு மரியாதை அவங்க இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, இந்த நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டே நிறைய பேர் நாசம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தெரியாம போய் உதவி செய்யறது இருக்குல்ல,
விஷயம் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ்க்கு போகும்போது தான் என்எஸ்எஸ் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ்க்கு போகும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரோட்ல யாராவது அடிபட்டு கிடந்தா உடனே தூக்க கூடாது, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும்னு. ஏன்னா தூக்கினா என்ன ஆயிருக்கு, தூக்கி ஒருத்தன் வந்து ஆட்டோல போட்டு போயிருக்கிறான், போய் வாசல்லையே இறந்துட்டான் அந்த ஆள். என்னன்னா முதுகு தண்டுல ஒரு சின்ன கிராக்கு, இவன் ஆடின ஆட்டத்துல வெடிச்சு செத்துட்டான் ஆட்டோல. சில பேர் பழைய படம் பார்த்துட்டு கத்தி குத்தி இருந்ததுன்னா அதை உருவி விட்டுருவாங்க தெரியுமா. உருவக்கூடாது கத்திய, ஏன்னா கத்தி குத்தி இருந்தாதான் பிளட் அங்க நிற்கும். உருவி விட்டீங்கன்னா பிளட் லாஸ் ஆகி செத்துருவாங்க சீக்கிரம். நமக்கு சினிமா பார்த்தே பல விஷயங்களை நம்ம பண்றோம். கற்றுக்கொள்ளுதல். சாக்ரட்டிஸ் சொன்னான்ல, சாகரத்துக்கு 2 நாள் அன்னைக்கு சாக்ரட்டிஸ் ஒரு பாட்டை கேட்டான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு வந்து எங்க இருந்தோ வந்திருக்கு. அப்ப பக்கத்துல இருந்தவங்க கேட்டிருக்கான், ஏய் தோழனே, நீ வந்து இந்த வாசிக்கிறாயே, இதை எனக்கு சொல்லித்தாயேன். பக்கத்துல இருந்த அந்த தோழன் சொன்னானா, 2 நாள்ல சாக போற சாக்ரட்டிஸ், இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சிறையில். சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் சாகும் போது இந்த ஆர்கன் எனக்கு வாசிக்க தெரியும் என்ற ஒரு எண்ணம் போதாதா? சாகும் போது கூட ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் சாக்ரட்டிஸ். அதுதான் இந்த உலகத்தை அவன் பல கேள்விகளால் துளைத்ததற்கு காரணம். சாக்ரட்டிஸுடைய தத்துவமே வேற எதுவுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ்க்கு எந்த தத்துவமும் கிடையாது. இந்த क्वेश्चन தான் சாக்ரட்டிஸ். விழிப்புணர்வோடு இருத்தல், ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குதல். பாருங்க, நான் இப்ப சமீபத்தில் என்னுடைய பையன், அவன் வந்து எனக்கு சில விஷயங்களை ஜாலியா பேசுவான் போன்ல. சின்ன பையன், 18 வயசு. அவன் மைண்ட் படிக்கே ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இந்த வயதில் சில விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். குழந்தைகள் தான் பேசுகிறார்கள், ஆனால் அந்த குழந்தைகள் பேசுகின்ற பொழுது பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு விட்டு செல்கிறார்கள். பெரிய பெரிய விஷயங்கள். அவன் சொன்னான் பாருங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்குடா அப்படின்னு. மீ ஒருத்தன் இப்படிதான் பிரச்சனைன்னு நுழைஞ்சானா. நடா எனக்கே கதை சொல்றியடா. மீ 2 மினிட்ஸா, 2 மினிட்ஸ், 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன், 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். சரி சொல்லு, நீ பேசுற உலகமே கேக்குதுல, நான் பேசுற ஒரு 2 நிமிஷம் கேள அப்படின்னா. சரி சொல்லு. ஒருத்தன் டென்ஷனா உள்ள நுழைஞ்சான். வைஃப் கிட்ட சொன்னான், ஏய் பசிக்குதுடா, ஏதாவது சாப்பாடு கொடு. அவனுக்கு அந்த வெளிநாட்டுக்காரங்க, அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும், முட்டை பிடிக்கும், ஒரு காஃபி வைக்கணும். நேரா இவன் என்ன பண்ணானா, எனக்கு ஏதாவது சமையல் செஞ்சு கொடு அப்படின்னு. உடனே அவன் கட 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 கடன்னு அது 3 அடுப்பு இருக்கும்ல, 3 அடுப்பு, அதுல 3 பாத்திரத்துல வச்சாலாம். 3 பாத்திரத்திலையும் தண்ணி வச்சிருக்காங்க. 5 நிமிஷம் தண்ணி கொதிச்சிருக்க. கொதிச்ச உடனே உருளைக்கிழங்கு வச்சிருந்தா எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டான். முட்டை வச்சிருந்தா அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டா. காஃபி விதை இருக்குல்ல, அது வச்சிருந்தா அந்த தண்ணிக்குள்ள போட்டா. 10 நிமிஷம் காத்திருந்தா 3 ரெடி ஆயிடுச்சு. எடுத்தா இதை வெட்டி பெப்பர் சால்ட் போட்டு தட்டுல வச்சுட்டா. அதை எடுத்து முட்டை எடுத்து அவிச்சு உரிச்சு வச்சுட்டா. அடுத்தது வந்து காஃபி போட்டு வச்சு அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டு அந்த மனைவி சொன்ன எவ்வளவு, அதான் மனைவி பேச்ச கேளுங்க. குழந்தைகளுக்கு மனைவியின் தொடர்பாக எந்த நகைச்சுவையையும் சொல்லுவதற்கு அனுமதிக்காதீர்கள். யார் ஒருவர் வீட்டில் மனைவியை மதிக்கிறார்களோ அவர்கள்தான் ஏறுபோல் பீடு நடை போடக்கூடிய வாய்ப்பை சமூகத்தில் பெறுகிறார்கள். இது நான் சொல்லல, வள்ளுவன் சொன்னான். புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. பாரதி சொன்னா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள், எழுத்து தெய்வம் எழுதுகோல் தெய்வம் மனையாளும் தெய்வம். பாரதி. இதெல்லாம் வந்து 60 வயசுக்கு மேலாம் டயலாக் சொல்லக்கூடாது. அவ இல்லைனா நான் இல்லை, உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் தேவையை யார் அறிவார், உன் போல் தெய்வம் ஒன்றே அறியும். எல்லாம் above 60, 35க்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கையில ஜாலியா இருப்பீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இந்த காஃபி பீன் கதையை நிறுத்திட்டு சொல்றேன். என்ன ஆகுதுன்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களுக்கு தெரியாதுல்ல. பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னு ஆண்களுக்கு தெரியாது. பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னா அவங்களை கிண்டல் பண்றது பிடிக்காது. கிண்டல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதுதான். ஒருத்தர் இங்கங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் சொன்னாருங்க, லீடிங் அக்கௌண்டன்ட்டுங்க, அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் சொன்னாருங்க, என் வாழ்க்கையில நான் 35 வயசுல பண்ண தப்பு இப்ப 60 வயசுல அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் மேடம். என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன்.
என்னுடைய மனைவியினுடைய தங்கையினுடைய மாமியார் இறந்து போயிட்டாங்க. நான் சாவுக்கு போக முடியல, என் மனைவி அனுப்பி வச்சிருந்தேன். நான் 10 நாள் துக்கத்துக்கு தான் போனேன். 10வது நாள் துக்கத்துக்கு போய் என் குழந்தையாகிட்ட இப்படி சொன்னேன். என்ன சொன்னீங்க? இப்போ பாருங்க, உங்க மாமியார் சாவுக்கு நான் வரலங்கிறதுனால என் மாமியார் சாவுக்கு வராம இருந்துடாதீங்கன்னு. அந்த அம்மா 30 வருஷமா அதை மனசுல வச்சுக்கிட்டு 60 வயசு ஆன உடனே கோர்த்து வெளியில எடுத்து விடுது. இவரால் தாங்க முடியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொன்னீங்கன்னா சிரிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, வேற வழி கிடையாது எங்களுக்கு. நாங்க சிரிச்சோம், ஆனா உள்ள ஒரு முத்து மாலை வச்சிருக்கோம், அதுல ஒவ்வொரு முத்தா கோத்து வச்சுப்போம். 60 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க தள்ளாட ஆரம்பிப்பீங்கல்ல, அப்ப அந்த முத்து மாலையை எடுத்து ஒவ்வொரு முத்தா கோர்த்து எடுத்து காட்டுவோம். அதனால ஜாக்கிரதையா வயசானவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்துருங்க, மனைவிய நீங்க தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெண்களை அச்சுறுத்தாதீர்கள். பெண்களை அச்சுறுத்தினால் என்ன நடக்கும்? அப்பொழுது நீங்கள் செய்வதை சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் விரும்பாததையெல்லாம் செய்வார்கள். சரியா? இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் படிச்சேன். யானை இல்ல, யானைக்கு வெறி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பாகன்தான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அவன் தான். அவனை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறியில துவம்சம் பண்ணிடும். மனைவிக்கும் அதே நிலை, பார்த்துக்கிடுங்க. இந்த விஷயத்துல நான் இப்படி போறேன், அவன் அந்த மனைவி சொன்னா, டென்ஷன் ஆனதானே வந்த பிரச்சனை தானே உனக்கு? ஆமா, பிரச்சனை ரொம்ப ஹை. இந்த ஆண்கள் ஒரு வேலை செய்யறாங்க. என்ன செல்வின் சார் யோசிக்கிறீங்களா? நாம எங்கெங்கெல்லாம் மணி கோக்க விட்டுருக்கோம்னு யோசிக்கிறாரு. இந்த ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்கள் இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாமன்றத்தில் நான் வைக்கிறேன் ஒரே வேண்டுகோள், தயவு செய்து பெண்களிடத்தில் பேசுங்கள். வீட்டில் பேசுறதே இல்லை. மேடம் நான் பேசினா உனக்கு புரியுமா மேடம்? அதெல்லாம் புரியுமோ புரியலையோ பேசியா. நாளை காலையில் 8 மணிக்கு கான்ஃபரன்ஸ் போகணும். சரிங்க, 3 நாள் போறல, என்ன ஆச்சுங்க? எப்படிங்க இருந்துச்சு கான்ஃபரன்ஸ்? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதானா? இங்க வந்திருக்கிறீங்கல்ல, வீட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டா 6 மணிலேருந்து சொல்லணும். 2.5 மணி நேரம் என்ன நடந்ததுன்றத படம் போல சொல்லணும். எங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். எங்களை ஊருக்கு அனுப்புங்க. நாங்க ஆட்டோ பிடிச்சதுலேருந்து, பஸ் ஏறினதுலேருந்து இறங்கி அங்க என்னென்ன நடந்ததுன்னு எல்லாம் சொல்றோமா இல்லையா? 1 2 விஷயங்கள். ஆண்கள் பெண்களிடத்தில் பேச வேண்டும், பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும். இந்த 2 தான் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது. அந்த மனிதன் என்ன செய்தான்? அந்த மனிதன் மிகப்பெரிய கலவரத்தில் இருந்தால், அந்த மனைவி சொன்ன இந்த கான்செப்ட் இருக்குல்ல, சாப்பாடு வச்சால, அந்த கான்செப்ட் என்ன சொன்னா பாருங்க. உங்க வாழ்க்கை கொதிநிலையில இருக்குல்ல, அதே கொதிநிலையில் தான் இந்த தண்ணீர் இருந்தது. இங்க ஒரு கப்பு, இந்த ஒரு கப்பு, இந்த ஒரு கப்பு, 3 கப்புலையும் தண்ணி கொதிநிலையில் இருந்தது. நான் என்ன பண்ணேன்? ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து போட்டேன். உருளைக்கிழங்கு உறுதியா இருந்தது. அந்த கொதிநிலை அதை மிருதுவாக்கி விட்டது. ஏற்கனவே விட்டா உடைஞ்சிரோங்கிற முட்டை உள்ள போட்ட உடனே இறுகி போயிடுச்சு. ஆனா இந்த காஃபி விதை என்ன பண்ணுச்சு? உள்ள அந்த கொதிநிலையில் போட்டவுடன் தன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை தன்மையை, ஒரு சுவையை அந்த தண்ணீரில் கலக்க விட்டது. இப்பொழுது அந்த தண்ணீர் இருக்குல்ல, அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையால் நீங்கள் உருளைக்கிழங்கு போல் மிருதுவாக போகிறீர்களா, அல்லது முட்டையை போல் இறுகி போக போகிறீர்களா, அல்லது அந்த பிரச்சனையினுடைய தன்மையை உங்களுடைய இயல்புகளால் மாற்ற போகிறீர்களா? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய 3 நிலை என்று அவள் சொன்னார். இதுக்கு காஃபி பீன் பிலாசபின்னு பேரு. நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, காஃபி பீன் பிலாசபின்னு வரும். இன்னொரு பிலாசபி படிச்சேன் நான், ஆச்சரியமா போச்சு. அதை படிச்சு அதை அப்படியே கடத்திடுறேன். எனக்கு இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் உண்டு. 3 நிமிடங்களில் நான் என்னுடைய விஷயங்களை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். இவ்வளவு ரிலாக்ஸ் எல்லாம் நான் பேசினதே இல்லைங்க, பயங்கர ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் நமக்கு முன்னால் வந்து விழும். அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்வியும் இருக்கிறதே தவிர பிரச்சனைகள் நம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில்லை.
என்னுடைய ஆசானாக நான் கருதக்கூடிய சுகி சிவம் அவர்கள் ஒரு கருத்தை என்கிட்ட சொன்னார். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய பேச்சையும் நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். அவர் பேசுற பேச்சுல ஒரு 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 பேச்சுல நான் அவருடைய பேச்சை நான் கேட்கிறேன். அவர் சொல்றார், பருந்து பத்தி ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருந்தார். நான் அப்புறமா அது போய் கூகுள்ல போய் அதை விசாரிச்சேன். அது கூகுள்ல போய் விசாரிச்சேன்னா அது உண்மைன்னு தெரிஞ்சுதுங்க. ஒரு பறவை இருக்குல்ல, பருந்து, அதுக்கு 180 வருஷமாங்க ஆயுள். ஆனா அது சாதாரணமா 80 வருஷம் வாழ்ந்துருமா, 81வது வயசுல செத்துருமாங்க. எப்படி சாவும்னா, சாவு வந்து சாவாது, அந்த அலகு இருக்குல்ல அது உடைஞ்சி இறக்கவ முடியாம, கால்ல இருக்கக்கூடிய நகங்கள் உடைஞ்சி இறக்கவ முடியாம பசியில செத்து போகுமா. சில பருந்து என்ன பண்ணுமா, இந்த சூழ்நிலைக்கு தான் வந்த உடனே மேலே ஏறி ஒரு குகையில போய் உட்காந்துக்குமா. உட்கார்ந்துட்டு தான் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நகங்கள் இருக்குல்ல அத பிச்சு போட்டுருமாங்க. பலவீனத்தை பிச்சு போட்டுருமா. போட்டுட்டு தன்னுடைய இறகுகள் இருக்குல்ல, அதை சிதலம் அடைஞ்ச இறகுகள் எல்லாம் பிச்சு போட்டுருமா. போட்டுட்டு அந்த அலகு இருக்குல்ல அதை அடிச்சு ஒடிச்சிருமா. ஒடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்குமாங்க. சில காலம் பல காலம் ஆகுமா. ஆக ஆக இயற்கை அந்த காத்திருப்புக்கு புதிய இறகுகளையும் புதிய நகங்களையும் புதிய அலகுகளையும் அதற்கு தருமாம். புதிய அலகுகளை பெற்ற, புதிய சிறகுகளை பெற்ற, புதிய நகங்களை பெற்ற பருந்து மீண்டும் 80 ஆண்டுகள் வாழும் என்று அவர் சொன்னார். பலவீனங்களை ஜெயிக்கிறதுனா என்னங்க? என்ன பலவீனங்களை ஜெயிக்கிறதுனா, இதோ குழந்தைகளை வைத்திருக்கிறீர்கள். நானும் நீங்களும் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தருகிறீர்கள். என்ன வசதி, என்ன வசதி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நம்ம அம்மா கிட்ட எனக்கு என் அம்மா கிட்ட டிவி பார்க்க போறதுக்குன்னு சொல்லிட்டே நான் 3 நாள் வேலை செய்வேங்க வீட்டுல. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு என்னங்க நமக்கு என்டர்டெயின்மெண்ட் நம்ம காலத்துல. வியாழக்கிழமை ஆச்சுன்னா என்னது அது, தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்தஹாரு, அப்புறமா ஒளியும் ஒளியும், அப்புறம் ஒரு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம், அப்புறமா ஒரு தமிழ் படம். இவ்வளவுதாங்க நமக்கு என்டர்டெயின்மெண்ட். இன்றைய குழந்தைகளுக்கு எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, எவ்வளவு விஷயங்களை கொடுக்குறீங்க. ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை அப்படி கடத்திட்டு போயிடுறேன். வாழ்க்கையில நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தானே, அமைதியாகவும் ஆழமாகவும் மகிழ்ச்சியா இருக்கணும் தானே. எனக்குலாம் யோசிச்சு பாக்குறேங்க, சின்ன வயசுல 7ஆம் கிளாஸ்ல பிரஷ் கொடுத்தாங்க எனக்கு பல் தீட்டுறதுக்கு எங்க அம்மா. அது வரைக்கும் கறி தான், கறி இந்த மரத்தூள் உப்பு எல்லாம் கலந்து பொடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் கையில தான் தேய்ப்போம். பல்லெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்ப பாத்ரூம்குள்ள வந்து கேட்கிறா ஒரு பொம்பளை, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? என் பாத்ரூம்குள்ள முதல்ல நீ எப்படி வந்த, முதல்ல அதை சொல்லு. உன்னை யார் பர்மிஷன் கொடுத்தது உள்ள வரதுக்கு? சால்கோல் இருக்கிறதா? அதை தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை தானே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நீ கெமிக்கல்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ள உப்பை சேர்க்கிறியா நீ? நம்முடைய வாழ்வியல் நம்ம விட்டு போயிட்டு இருக்குங்க. இந்த பிரஷ்ஷ நான் யோசிச்சு பாக்குறேன், 7ஆம் கிளாஸ்ல தலகணை கிட்ட வச்சு தூங்கி இருக்கேங்க நான். எப்படா விடியும் பிரஷ் பண்ணி தீத்துறது, இன்னைக்கு பாத்துறது. பிரஷ்னா எப்படி இருக்கும் எனக்கு தெரியலங்க, நைட்ல கூட தேய்க்கலான்னு. காலை வரையும் காத்திருந்த அந்த வெகுளித்தன்மை இருக்கு இல்லையா, அது இருக்கா இந்த பிள்ளைங்கிட்ட இன்னைக்கு. சோ வாட், சோ வாட் இப்படி கேக்குதுங்க. எல்லா குழந்தைகளும் கேட்கிறார்கள். நீங்க எதையாவது சொல்லி அதுங்களை சந்தோஷப்படுத்துறீங்க பாப்போம். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள நுழையும் போது அப்புறம் அப்படிங்குது, முடிஞ்சு போச்சுங்கிறத அதை ஒத்துக்கல. படம் முடிஞ்சு வெளியில வண்டி எடுக்க முடியுதா? அப்புறம் அவ்வளவுதானா? அதுங்களால முடிஞ்சுக்கவே முடியலைங்க ஒரு விஷயத்த. நெக்ஸ்ட் 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 ஓடுதுங்க. எல்லாம் கொடுத்துடணும் பிள்ளைகளுக்கு. ஏன் கொடுக்குறீங்க? நம்ம கிடைச்சதா எல்லாம்? என்ன வில்லத்தனமா வளர்க்கப்பட்டோம் நாமெல்லாம். ஏதாவது கொடுத்தாங்களா? நான்லாம் வந்து பாவாடைங்க, அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சேங்க நானு. நான் கடகடன்னு வளர்ந்துட்டேன். எங்க அக்கா வளரல, எங்க அக்கா குள்ளம், நான் வளர்ந்துட்டேன். பாவாடை வாங்கினா 2 பேருக்கு சேர்த்து தான் வாங்க முடியும். ஒருத்திக்கு நல்லா தானே இருக்குது பாவாடை, இதுக்கு வரைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு என் வெள்ளை சட்டையை அறுத்து என் பாவாடையில ஒட்டு வச்சு கொடுத்தாங்க. 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஒட்டு வச்ச பாவாடை போட்டுட்டு போனேன் நான். இப்போ என் பையன் கிட்ட சொன்னா, என் பையன் so what, why you are telling all these things to me அப்படிங்கிறான்.
எல்லா வசதிகளை கொடுத்துட்டோம். சொல்லவா, நாம எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுப்பது. இன்றைக்கு சொல்லுகிறேன் பெற்றோர்களே, நான் என் நிலையில் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் உங்கள் நிலையில் செய்யுங்கள். நாம் எல்லோரும் நம் குழந்தைகளுக்கு விட்டமின் எம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் ஒன்றும் அவங்கள மாதிரி டாக்டர் கிடையாது, நானும் டாக்டர் தான், ஆனா லிட்டரரி டாக்டர். என்னுடைய மருந்து லிட்டரரி மருந்தா இருக்கும், ஒன்றும் மெடிசனா இருக்காது, ஆனா லிட்டரரி மெடிசன். நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் இளைஞர்கள் விட்டமின் என் அப்படின்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு வரும். ஒருத்தர் 20 நிமிஷம் பேசுவார், அவர் பேச்சை கேட்டுட்டு வந்து தான் நான் இதை தமிழ்ல சொல்றேன். அவர் சொல்றார், விட்டமின் எம் என்பது விட்டமின் மணி, காசு. இன்னைக்கு கேன்டீனுக்கு எவ்வளவு கொடுத்து அனுப்புறீங்க? 20 rupees, 40 rupees, 50 rupees, பத்தலைங்க, 100 rupees. 3000 ரூபாயில 5 பேர் கொண்ட குடும்பம் சாப்பிடும் மாசம். அந்த குழந்தைக்கு 100 ரூபாய் தேவைப்படுது ஒரு நாள் ஜங்க் ஃபுட்டுக்கு. விட்டமின் எம். இன்னிலிருந்து விட்டமின் எம் கட் பண்ணிட்டு விட்டமின் என் கொடுங்கள். விட்டமின் என் என்றால் விட்டமின் நோ. எதை கேட்டாலும் நோ. 100. அந்த பொண்ணு முறைக்குது, இதை கேட்கவா நீ எங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வந்தேன். 100 விஷயம் கேக்குதா, 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க, 25 விஷயத்துக்கு பாத்துக்கலாம் சொல்லுங்க. பாத்துக்கலாம் சொல்லுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. நான் லயன்ஸ் கிளப்ல இதை பேசிட்டு கீழே இறங்குறேன். ஒரு தாத்தாங்க, தன் பேரனை வளர்த்த தாத்தா அழுதபடி, அம்மா உன் பேச்சை கேட்க வந்தேன், ஆனா கேட்க முடியல தாய், வெளியில ஓடிட்டேன். மலையாளம் கலந்த ஆக்சென்ட்டோட பேசினாங்க. என்னுடைய தந்தையை இழந்த பிறகு என் தாயை கூட்டி கொண்டு போற முதல் மீட்டிங் அது. 2 மாசம் ஆச்சு. எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க, எங்க அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு அவர் கதறி சொன்னார், மா இந்த உங்க பாப்பாவுடைய பேச்சை கேட்க தான் வந்தேன், பேச்சு கேட்க முடியல தாய், வெளியில போயிட்டேன். இது என் பேரனுடைய போட்டோன்னு ஒரு போட்டோவை காட்டுறார். 22 வயசு பையன் கழுத்துல போட்டுட்டு இறந்து கிடக்குறான். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பிராக்டிக்கலா நான் சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தை, என் பேரனுக்கு நானும் என் பையன் என் பொண்ணோ என் மருமகனோ எதையுமே நோ சொல்லலமா, எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொன்னோமா, அதனால வெளியில யாரோ நோ சொல்லிட்டாங்க, தாங்காம செத்துட்டாமா. நோ அப்படிங்கிறது நம்முடைய உடலில் நாம் கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி. அந்த எதிர்ப்பு சக்தியோட குழந்தைகளை வளருங்கள். அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் சந்தித்து நமக்கு முன்னால் ஒரு வீராங்கனையாகவோ வீரனாக வந்து நிற்கும். மகிழ்ச்சி என்பது நம் மக்கள் நம்மை விட புத்திசாலித்தனமாக வளர்வது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவான், கன்னத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா, எண்ணத்தில் விளையாடும் கலையே நீ வாடா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு நீ இனி என்னென்ன தருவாய் என்றவுடன் அந்த கவிஞன் சொன்னான், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா. வல்லமையும் நல்ல குணமும் சேர்ந்த ஒரு தலைமுறையை உருவாக்குவோம். சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, நம் குழந்தைகள் அவர்களின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அவர்களை அந்த எல்லைக்கு நீங்கள் அழைத்து செல்லுவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.